நண்பர்களே, இன்று நமது கதை விகாஸ் மற்றும் சௌமியா பெயரில். நான் என் தேவரின் கைகளில் சுருண்டு படுத்திருந்தேன். என் தேவரின் விரல்கள் மெதுவாக என் உடலின் பயணத்தை தொடங்கின. என் முழு உடலும் நடுங்கியது. நான் என் தேவரை தடுக்க விரும்பினேன், ஆனால் தடுக்க முடியவில்லை. மெதுவாக நானும் மயக்கமடையத் தொடங்கினேன். அடுத்த கணமே நான் அவனது நின்று கொண்டிருந்தேன். திடீரென எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன். அவசரத்தில் கதவை பூட்ட மறந்துவிட்டேன். நான் திரும்பி பார்த்தபோது வெட்கமும் பயமும் என்னை ஆட்கொண்டன. என் கைகளால் என்னை மறைக்க முயன்றேன், ஆனால் முடியவில்லை. வெட்கத்தில் என் பார்வை தாழ்ந்தது. நான் ஷவரின் கீழ் நின்று நனைந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன் விகாஸ் நின்றிருந்தான். அவன் கண்கள் என் உடலை ஆராய்ந்தன. நான் வெளியே போக சொல்ல விரும்பினேன், ஆனால் சொல்ல முடியவில்லை. நான் என்னை சுருக்கிக் கொள்ள முயன்றேன். அவன் மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்தான். என் இதய துடிப்பு ஒழுங்கின்றி அடித்தது. அவன் ஷவரை அணைத்துவிட்டு என்னை தன் கைகளில் தூக்கினான். நான் வெட்கத்தில் கண்களை இறுக மூடினேன். என் இதயம் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வருவது போல் இருந்தது. என் உடலில் லேசான நடுக்கம் இருந்தது. அவன் என்னை வயதில் சிறியவன் மட்டுமல்ல, என் கணவரின் தம்பியும் கூட. நான் இப்படி அவன் முன் இந்த நிலையில் இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவன் என்னை தன் கைகளில் தூக்கிச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். அவன் மெதுவாக என் மீது ஏறினான். என் மூச்சு நின்று போனது. நான் கண்களை இன்னும் இறுக்கமாக மூடினேன். அவன் தன் உதடுகளை என் உதடுகளில் வைத்தான். என்னை தன் கைகளால் இறுக்க அணைத்தான். நான் அவன் கைகளில் தவித்தேன், ஆனால் விகாஸின் பிடி மிகவும் வலுவாக இருந்தது. அவன் என்னை விட மாட்டான், ஏனெனில் இப்போது அவன் எனக்கு வெறும் தேவர் அல்ல, என் எல்லாமாகிவிட்டான். சூழ்நிலை மாறியிருந்தது. அவன் என் கணவன், நான் அவன் மனைவி. அவன் தன் உரிமையை வசூலித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை தடுக்க விரும்பினேன், ஆனால் முடியவில்லை. அவன் தன் உதடுகளால் என் உடலில் இருந்த தண்ணீரை உறிஞ்சினான். அவன் சூடான மூச்சின் வெப்பத்தை நான் உணர்ந்தேன். அவன் முழுவதும் மயக்கத்தில் இருந்தான். அவன் தன் உரிமையை வசூலிக்காமல் விடமாட்டான். அவன் தன் விரல்களால் என் உடலின் பயணத்தை தொடங்கினான். என் உதடுகளில் இருந்து கழுத்தை நோக்கி என் இதயம் வேகமாக அடித்தது. நான் மெதுவாக சொன்னேன், விகாஸ், என்னை விட்டுவிடு, என் மூச்சு நின்று போகிறது. ஆனால் அவன் காதில் விழவில்லை. காதல் நஷா அவனை ஆட்கொண்டிருந்தது. அவன் என் இடுப்பை இறுக்கமாக பிடித்தான். அவன் கை என் இடுப்பில் இருப்பதை உணர்ந்ததும் எனக்குள் ஒரு தீ பற்றியது. அவன் இளம் ஆண், நானும் இளம்பெண். அவன் முன் நிர்வாணமாக படுத்திருந்தேன். என் முழு உடலும் வியர்வையில் நனைந்தது. வெளியில் குளிர் இருந்தாலும் நான் அவன் தோளில் கை வைத்து, விகாஸ், எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறேன் என்றேன். எப்படியாவது அவனிடம் இருந்து தப்ப விரும்பினேன். ஆனால் விகாஸ் சொன்னான், சௌமியா, நான் உன் தாகத்தை தீர்க்கும் கலை தெரியும். நீ எங்கும் போக வேண்டாம். இன்றிரவு உன் வாழ்க்கையின் எல்லா குறைகளையும் நான் நீக்கிவிடுவேன். உன் எல்லா தாகத்தையும் தீர்த்து விடுவேன். அவன் என் முடியில் விரல்கள் ஓட்டியபடி என் நடுங்கும் உதடுகளில் தன் உதடுகளை வைத்தான். அவன் என் உலர்ந்த உதடுகளை ஈரப்படுத்தினான். அவன் இவ்வளவு நெருக்கத்தில் இருந்தான். அவன் மூச்சை நான் உணர்ந்தேன். நானும் மெதுவாக என் கட்டுப்பாட்டை இழந்தேன். அவன் திடீரென தன் உதடுகளை என் மார்புக்கு அருகில் வைத்தான். என் உடல் உறைந்தது. அவன் என் முழு உடலையும் ஆராய்ந்தான். நான் படுக்கை விரிப்பை இறுக்க பிடித்துக்கொண்டு என் நினைவை இழக்கத் தொடங்கினேன். பின்னணி கதை. என் பெயர் சௌமியா. நான் கொல்கத்தாவைச் சேர்ந்தவள். படிப்புக்காக மும்பை வந்தேன். ஹாஸ்டலில் தங்கினேன். மும்பை ஒரு தனி உலகம். இங்கு வந்தவுடன் இந்த நகரத்தின் மயக்கம் என்னை பிடித்தது. திரும்பி போக நினைத்தாலே பயமாக இருந்தது. அப்போது எனக்கு அபிஷேக் என்று அறிமுகமானான். அதே யூனிவர்சிட்டியில் படித்தோம். எப்போதும் ஒன்றாகவே இருந்தோம். பின்னர் எங்கள் சந்திப்புகள் அதிகரித்தன. யூனிவர்சிட்டிக்கு பிறகு நள்ளிரவு வரை கைகோர்த்து, சில சமயம் கடற்கரையிலும் சில சமயம் ஹோட்டல் மூலையிலும் உட்கார்ந்து காதலை பரிமாறிக் கொள்வோம். அபிஷேக் காதலில் எல்லை மீறி போவான். நான் அவன் முன் தோற்று போவேன். நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் காதல் பெருகியது. என் செமஸ்டர் முடிவடையும் நேரத்தில் நான் அபிஷேக்கிடம் திருமணம் பேசினேன். அவன் வீட்டாரிடம் சொல்லி ரிஷ்தா அனுப்பினான். ஆனால் என் வீட்டார் சாதி வேறுபாடு காரணமாக மறுத்துவிட்டனர். நான் என் அம்மா அப்பாவை நிறைய மன்றாடினேன். ஆனால் அவர்களுக்கு சாதி முக்கியம். நான் அபிஷேக்குடன் கோர்ட் மேரேஜ் செய்து கொண்டேன். அப்பா இதை அறிந்ததும் கடுமையான வார்த்தைகளில் என்னுடன் தொடர்பை அறுத்து கொண்டார். அப்பாவின் கடுமையான வார்த்தைகளால் என் மனம் மிகவும் வருத்தமடைந்தது. ஆனால் அபிஷேக் தன் காதலால் என்னை சமாதானப்படுத்தினான். கதை தொடரும். இது முழுமையான மொழிபெயர்ப்பு. கதை கொஞ்சம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதால் அதை அப்படியே வைத்துள்ளேன். தேவைப்பட்டால் மேலும் தொடர்ச்சியை அல்லது திருத்தங்களை சொல்லுங்கள். அவன் என்னை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான்.
அவன் வீட்டில் அவன் அம்மா அப்பா மற்றும் ஒரு சிறிய சகோதரன் விகாஷ் இருந்தான். என் அம்மா அப்பாவைப் போலவே அபிஷேகின் அம்மா அப்பாவும் இந்த கோர்ட் மேரேஜை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஆனால் அபிஷேக் எப்படியோ அவர்களை சம்மதிக்க வைத்தான். எனக்கு அவர்கள் வீட்டில் இடம் கிடைத்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் எனக்கு நிறைய பேச்சுகள் கேட்க நேரிட்டது. குறிப்பாக என் மாமியாரிடமிருந்து நிறைய கேட்க நேரிட்டது. ஆனால் என் கொழுந்தன் விகாஷ் மிகவும் நல்லவனாக இருந்தான். அபிஷேக்கை விட 3 வருடங்கள் சிறியவன். எப்போதும் என் மனதை கவனித்துக் கொள்வான், என்னுடன் இருப்பான். அவனுடன் என் நேரமும் நன்றாக கழியும். ஏனென்றால் திருமணத்துக்கு பிறகு அபிஷேக் வேலைக்குச் சென்றான். நான் முழு நாளும் வீட்டிலேயே இருப்பேன். அதனால் என் பெரும்பாலான நேரம் விகாஷுடன் தான் கழியும். ஆனால் பிறகு வாழ்க்கையில் அந்த மோசமான நேரம் வந்தது. என்னுடன் மிகவும் கொடூரமான விபத்து நடந்தது. என் கைகளில் எதுவும் இல்லாமல் போனது. ஆபீஸிலிருந்து திரும்பும் போது அபிஷேக்குக்கு விபத்து ஏற்பட்டது. 4 நாட்கள் அவன் கோமாவில் இருந்தான். உயிர் மரணப் போராட்டம் நடத்தினான். பிறகு என்னை விட்டுவிட்டு என்றென்றைக்குமாக போய்விட்டான். அந்த அதிர்ச்சி என் உயிரை பிடுங்குவது போல் இருந்தது. நான் மயக்கமாகி விழுந்தேன். நினைவு வந்தபோது என் முன்னால் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட என் கணவன் கடைசி முறையாக படுத்திருந்தான். பிறகு அவன் பிணத்துக்கு அக்னி கொடுக்க வேண்டியிருந்தது. நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். என் மாமியார் என்னை அதிர்ஷ்டக்கேடி என்று சொல்லிவிட்டாள். அவர்கள் பார்வையில் நான் என் துரதிர்ஷ்டத்துடன் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்களின் இளம் மகனை விழுங்கிவிட்டேன். என் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். என் முன்னால் என் கணவருக்கு அக்னி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வாழ்வதற்கான எல்லா காரணங்களும் முடிந்துவிட்டன. மிக மோசமான நிலையில் நாங்கள் வீடு திரும்பினோம். என் மாமியார் என் போர்க்களை தூக்கி வெளியே எறிந்தாள். இனி உனக்கு இங்கு யாரும் இல்லை, எனவே இங்கிருந்து ஓடிப்போ என்று சொன்னாள். என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் விதவை ஆகிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். எனக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை. என் அம்மா அப்பாவும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நான் அவர்கள் காலில் விழுந்தேன். ஆனால் அவர்களுக்கு என் மீது இரக்கம் வரவில்லை. பிறகு முன்னுக்கு வந்து விகாஷ் தான் எனக்கு ஆதரவு கொடுத்தான். என்னை என் அறைக்கு அழைத்துச் சென்று படுக்கையில் உட்கார வைத்தான். என் பொருட்களை திரும்ப எடுத்து வைத்தான். உங்களை இங்கிருந்து யாரும் வெளியேற்ற மாட்டார்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றான். பிறகு வெளியே சென்று தன் அம்மாவுடன் எனக்காக சண்டை போட்டான். வீட்டில் அம்மா மகன் இருவரின் குரல்களும் எதிரொலித்தன. நான் காதுகளில் விரல்களை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன். என் வாழ்க்கை என்னை இவ்வளவு கொடுமை செய்யும் என்று நான் எப்போதும் நினைத்ததில்லை. அபிஷேக் உயிரோடு இருந்தபோது என் மாமியாரின் நடத்தை என்னுடன் மோசமாக இல்லை, ஆனால் நல்லதும் இல்லை. ஆனால் அபிஷேக் இறந்த உடனேயே என் முதல் எதிரி என் மாமியார்தான் ஆனாள். அவள் என்னை வீட்டில் பார்க்கவே விரும்பவில்லை. அபிஷேக் உயிரோடு இருந்தபோது என்னை சமாதானப்படுத்துவான். பாரு, சில நாட்களில் அம்மாவின் நடத்தை உன்னுடன் நன்றாகிவிடும். நீ அம்மாவுக்கு எதிர்த்து பேசாதே என்று சொல்வான். நானும் அபிஷேக்கின் எல்லா வார்த்தைகளையும் கேட்பேன். ஏனென்றால் பதிலுக்கு அபிஷேக் எனக்கு ஏராளமான அன்பு கொடுப்பான். எனக்கு எந்த குறையும் தெரியவிட மாட்டான். அபிஷேக்கை நினைத்து என் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. கடவுளே, அபிஷேக் என்னுடன் எப்போதும் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீ 2 அடி தூரத்திலேயே என்னை விட்டுச் சென்று விட்டாய். நான் தனியாக சமூகத்தில் எப்படி வாழ்வேன் என்று அழுதேன். அழுது அழுது எனக்கு விக்கல் எடுத்தது. களைப்பில் நானே அமைதியாக வேண்டியதாயிற்று. ஏனென்றால் என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை. சிறிது நேரம் கழித்து வீட்டில் அமைதி ஏற்பட்டபோது விகாஷ் என் அறைக்கு வந்தான். இனி மம்மி உங்களை இங்கிருந்து அனுப்பமாட்டாள். நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான். என் தலை குனிந்திருந்தது. அவன் என் தோளில் கை வைத்து, சௌமியா பாபி, ஏதாவது தேவைப்பட்டால் ஒரு முறை சொல்லுங்கள். உங்களை இப்படி கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்றான். விகாஷின் வார்த்தைகள் கேட்டு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. என் அம்மா அப்பாவிடம் பேசி திரும்பி போகலாம் என்று நினைத்தேன். அதனால் என் அப்பாவுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் என் அப்பா தெளிவான வார்த்தைகளில் சொன்னார், இனி உன்னுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் விதவையாகிவிட்டதையும் சொன்னேன். ஆனால் அவர்களுக்கு என் மீது இரக்கம் வரவில்லை. சௌமியா, இனி நீ எங்களுக்கு இறந்துவிட்டாய். நாங்கள் பட்ட அவமானம் போதும். உன்னை மீண்டும் வீட்டில் வைத்து மக்களின் பார்வையை சந்திக்க முடியாது.
உன் சொந்த வீட்டிலேயே இருப்பதுதான் நல்லது என்றார். எனக்கு வேறு வழி இல்லை. நான் சொந்த வீட்டிலேயே தங்கினேன். என் மாமியாரை பொறுத்துக்கொண்டு வாழ்ந்தேன். விகாஷுக்கு பின்னால் என் மாமியார் என் வாழ்க்கையை கஷ்டமாக்கினாள். ஆம், விகாஷ் முன்னால் அவள் என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாள். ஆனால் என்னை கெட்ட குணம், கெட்ட ஜாதி, இன்னும் என்னென்னவோ சொல்வாள். நான் என் கண்ணீரை விழுங்கிக் கொண்டிருப்பேன். சில சமயம் எனக்கு தோன்றும், என் அம்மா அப்பாவை எதிர்த்து நான் தவறு செய்துவிட்டேன். அதற்கான தண்டனையைத்தான் பெறுகிறேன். அபிஷேகும் என்னை விட்டுச் சென்று விட்டான். ஒரு நாள் அக்கம் பக்கத்து ஆண்டி வந்தாள். அவள் என் மாமியாரிடம் சொன்னாள், கவிதா, இந்த விதவையை நீ ஏன் வீட்டில் வைத்திருக்கிறாய்? இவளால் உன் விகாஷுக்கும் கெட்ட விளைவு ஏற்படும். அபிஷேக்குக்கு பிறகு இவள் உன் விகாஷின் மீது கண் வைக்க ஆரம்பிக்க கூடாது. இப்படிப்பட்ட பெண்களின் செயல்கள் இப்படித்தான் இருக்கும். சஞ்சனா ஆண்டியின் பேச்சைக் கேட்டு நான் வெட்கத்தில் நிலை கொள்ளாமல் போனேன். எனக்கு உணர்வு ஏற்பட்டது, நான் விகாஷிடம் இருந்து தூரம் வைக்க வேண்டும். ஆனால் விகாஷை என்ன செய்வது? அவன் வெளியிலிருந்து வந்ததும் நேராக என்னை தேடி வருவான். என் நலன் விசாரிப்பான். எனக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வருவான். எனக்கு பிடித்த பிடிக்காத விஷயங்கள் அவனுக்கு நன்றாகத் தெரியும். பருவம் மாறியது. ஒரு இரவு மழை பெய்யத் தொடங்கியது. விகாஷ் என் அறை கதவை தட்டினான். நான் கதவை திறந்ததும் அவன், பாபி, பக்கோடா செய்யுங்கள். மிக அழகான மழை பெய்கிறது. வாருங்கள், இருவரும் சேர்ந்து அனுபவிப்போம் என்றான். நான் மறுப்பது சரியல்ல என்று நினைத்து பக்கோடா செய்து அவனை அழைத்தேன். அவன் மழையில் நனைந்தபடி என் அருகில் வந்தான். பிறகு என்ன நினைத்தானோ, என் கையை பிடித்து என்னையும் தோட்டத்துக்கு இழுத்துச் சென்றான். நாங்கள் இருவரும் பெய்து கொண்டிருக்கும் மழையில் நனையத் தொடங்கினோம். இப்படி விகாஷுடன் இரவு நேரத்தில் மழையில் நனைவது எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் உள்ளே திரும்ப விரும்பினேன். விரும்பினாலும் அவள் என் கையை பலவந்தமாக பிடித்து நிறுத்தினாள். திடீரென்று நான் தடுமாறி விழ ஆரம்பித்தேன். அப்போது அவன் எனக்கு தன் தோளை ஆதரவாக கொடுத்தான். நான் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தேன். அவன் பார்வை என் மீது பதிந்திருந்தது. நான் என்னை அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ளும் முன்பே என் மூச்சு அங்கு சென்றது. அப்போது அவர்கள் என் முகத்தில் ஒரு பலமான அறை கொடுத்தார்கள். நான் பயந்தது நடந்துவிட்டது. முதலில் என் ஒரு மகனை விழுங்கிவிட்டாய். இப்போது இரண்டாவது மகனின் பின்னால் திரிகிறாய் என்று என் மாமியார் சொன்னாள். அவர்களின் அம்மாவின் பேச்சைக் கேட்டு விகாஷ் கோபத்தில் வந்தான். அம்மா, எச்சரிக்கை, நீங்கள் பாபியின் மீது கை வைத்தாள் என்றான். நான் இங்கு வரும்படி நான் தான் அழைத்தேன். அவள் தானாக வரவில்லை. ஆனால் என் மாமியார் விகாஷின் எந்த பேச்சையும் கேட்கத் தயாராக இல்லை. அவள் என்னை இழுத்தபடி உள்ளே டிராயிங் ரூமுக்கு அழைத்துச் சென்றாள். பின்னால் விகாஷ் தன் அம்மாவை அழைத்தபடி வருகிறான். அம்மா, பாபியின் கையை விடுங்கள். அவருக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் என் மாமியார் கோபத்தில் கத்தினாள். நீ அமைதியாக இரு. இவள் ஒரு பேய். என் பெரிய மகனை விழுங்கிவிட்டாள். இப்போது உன் மீது வலையை வீசுகிறாள். அதற்கு விகாஷும் கோபத்தில் சொன்னான், போதும் அம்மா, நான் எத்தனை முறை சொன்னாலும் இதில் இவருக்கு எந்த தவறும் இல்லை. பாபி நிறைய சகித்து கொண்டார். விதவை வாழ்க்கையின் வலியை. இப்போது நான் அவரை அந்த வலியிலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறேன். அவருக்கும் வாழ்க்கையில் உரிமை உண்டு. ஒரு மனிதர் போனதால் வாழ்க்கை முடிந்துவிடாது. நீங்கள் பாபியை பார்த்திருக்கிறீர்களா? எப்போதும் சிரித்தபடி இருப்பார். ஆனால் அபிஷேக் அண்ணா போனதிலிருந்து முழுக்க உதிர்ந்துவிட்டார். இந்த நிலையில் அபிஷேக் அண்ணா அவர்களை பார்த்தால் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டார். இப்போதும் அவர்களின் ஆத்மா சாந்தியடையாது. அபிஷேக் அண்ணாவின் ஆத்மா துடித்துக் கொண்டிருக்கும். பாபியை இந்த உருவத்தில் பார்த்து நான் பாபிக்கு அவர்களின் மகிழ்ச்சியை மீண்டும் திருப்பித் தர விரும்புகிறேன். நான் அவர்களை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். இதை கேட்டதும் என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. என் மாமியார் வாய்ப்பிழந்து விகாஷை பார்த்தாள். பிறகு என்னையும் மோசமாக திட்டினாள். விகாஷ் எப்படியோ அவரை அறைக்குள் அனுப்பிவிட்டான். பிறகு திரும்பி என்னிடம் வந்தான். ஆனால் நான் விகாஷை ஒரு தள்ளு தள்ளினேன். அவன் தன் அம்மாவின் முன்னால் இப்படி பேசுவான் என்று எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. அவன் என் காலடியில் உட்கார்ந்து கொண்டு சொன்னான், சௌமியாஜி, என் பேச்சுக்கு தவறான அர்த்தம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு மகிழ்ச்சி தர விரும்புகிறேன். வாழ்க்கையின் சந்தோஷங்களில் உங்களுக்கும் உரிமை உண்டு. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் விகாஷை ஓஸ் குறுக்கி உணர்ச்சியில் வாருங்கள். நான் உங்கள் அண்ணனின் விதவை. இந்த சமூகம் என்னை வாழவிடாது. இப்படி பேசி எனக்கு இன்னும் சிரமத்தை உண்டாக்குகிறீர்கள்.
போங்கள், உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். நான் எந்த ஆசிரமத்துக்காவது போய் என் மீதி வாழ்க்கையை கழித்து விடுகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன். என் நிலையை பார்த்து அவன் என்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். நீங்கள் எந்த ஆசிரமத்துக்கும் போகப் போவதில்லை. என் அறைக்கு வருவீர்கள். நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன். இது என் வாக்கு. நீங்கள் அபிஷேக்கின் காதலை மறந்து என்னுடையவராகி விடுவீர்கள். அவன் பேச்சைக் கேட்டு எனக்கு பெரும் கோபம் வந்தது. அவனை தள்ளிவிட்டு என் அறைக்குள் சென்றேன். மறுநாள் காலை உணவின் போது என் மாமியார் பெரிய அமளி செய்தாள். ஆனால் விகாஷ் தெளிவாக சொன்னான், நான் சௌமியாவை திருமணம் செய்து கொள்வேன். யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் என் கையை பிடித்து இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள். விகாஷின் அப்பா என்னை மிகவும் நேசித்தார். முதல் நாளிலிருந்தே என்னை தன் மகளாக ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் எங்களது திருமணத்துக்கு சம்மதித்தார். அவரே எங்களது திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்த எல்லாம் மிகவும் திடீரென்று நடந்தது. நான் சமாளிக்கவே முடியவில்லை. நான் விகாஷின் மனைவியாகிவிட்டேன். ஆனால் அபிஷேக்கை தவிர வேறு யாருடனும் உறவு வைப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இந்த திருமணம் என் கட்டாயம். ஆனால் நான் தீர்மானித்தேன், விகாஷுடன் எந்த உறவும் வைக்க மாட்டேன். அதை நான் அவனிடமும் சொல்லிவிட்டேன். நான் அவனை எனக்கு அருகில் வரவிடவில்லை. நானும் அவனிடம் செல்லவில்லை. ஆனால் அவனும் இளம் ஆண். அவனுக்கும் உணர்ச்சிகள் இருந்தன. நமது உறவு மாறிய பிறகு அவனும் என் துணையை ஏங்க ஆரம்பித்தான். அடிக்கடி இரவில் என்னை நெருங்க முயற்சி செய்வான். நான் உடனே எழுந்து அறையை விட்டு வெளியேறிவிடுவேன். ஒரு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் கன்னங்களில் யாரோ உதடுகளின் வெப்பம் பட்டது. கண் விழித்து பார்த்தால் விகாஷ் எனக்கு மிக அருகில் இருந்தான். நான் அவனை தள்ளிவிட்டு திட்டியபடி எழுந்தேன். அவன் என் கையை பிடித்து இழுத்தான். அன்று அவன் கொஞ்சம் அதிகமாகவே பரவசமாக இருந்தான். என் நைட்டியின் கயிறுகளை அவிழ்க்க ஆரம்பித்தான். அவன் கண்களில் அதிகமான மயக்கம் இருந்தது. என் உள்ளே தீ மூண்டது. கோபத்தில் நான் அவனிடம் சொன்னேன், நான் நன்றாக தெரியும். உன் ஆசையை தீர்த்து கொள்ளத்தான் என்னை திருமணம் செய்தாய். இல்லையென்றால் யார் தன் அண்ணனின் விதவையை திருமணம் செய்வார்கள்? இதை கேட்டதும் விகாஷுக்கும் கோபம் வந்தது. அவன் என்னை விட்டுவிட்டான். போக வேண்டுமானால் போங்கள். ஆனால் என் காதலை ஆசை என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவனே அறையை விட்டு வெளியேறினான். அவன் நிலையை பார்த்து எனக்கு வருத்தம் ஏற்பட்டது. நீண்ட நேரம் அவன் தோட்டத்தில் சுற்றி கொண்டிருந்தான். சிகரெட் ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்தான். விகாஷ் எப்போதும் எனக்கு உதவியாக இருந்தான். அபிஷேக் போன பிறகு என் கவசமாக இருந்தான். 2 வருடங்கள் நான் கழித்த விதத்தில் அவனுக்கு பெரும் பங்கு இருந்தது. இல்லையென்றால் என் மாமியார் முதல் நாளே என்னை வெளியே துரத்தியிருப்பாள். நான் அவனை ஆசைக்கு அடிமை என்று சொல்லி அவனுக்கு பெரும் வலியை தந்துவிட்டேன். இப்போது என் தவறு உணர்ந்தேன். அதனால் அடுத்த நாளே அவனிடம் மன்னிப்பு கேட்டேன். அவனும் என்னை மன்னித்தான். ஆனால் நான் விரும்பியும் அவனுடையவளாக முடியவில்லை. நமக்குள் எலி பூனை விளையாட்டு தொடர்ந்தது. அவன் என் அருகில் வரும்போதெல்லாம் என் மனதில் அவன் என் கணவரின் தம்பி என்ற எண்ணம் ஓடும். உண்மையில் அவன் இப்போது என் கணவர்தான். ஆனால் இந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிறகு மெல்ல மெல்ல அவன் எனக்கு நெருக்கமாக வந்தான். சில சமயம் என் அருகில் உட்காருவான். சில சமயம் கையை பிடிப்பான். சில சமயம் எனக்கு பரிசு கொண்டு வருவான். நமது உறவை முன்னேற்ற பல முயற்சிகள் செய்தான். ஆனால் எனக்குள் பெரும் தயக்கம் இருந்தது. அவன் என்னை வயதில் சிறியவன். என் கணவரின் தம்பி, கன்னியன். அவன் விதியில் என் போன்ற பெண் எப்படி வர முடியும் என்று நினைத்து எனக்கு வெட்கமாக இருக்கும். அதனால்தான் அவன் உணர்ச்சிகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு இரவு நான் குளிக்கும்போது தெரியாமல் அவன் குளியலறைக்குள் வந்துவிட்டான். நான் அவசரத்தில் தாழ்பாள் போட மறந்திருந்தேன். அவனுக்கும் நான் உள்ளே இருப்பது தெரியாது. அவன் என்னை அந்த நிலையில் பார்த்ததும் வெறித்து பார்த்தான். அவன் இளம் ஆண். எவ்வளவு நேரம் தன் உணர்ச்சிகளை அடக்க முடியும்? பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து திருமண வாழ்க்கையை தொடங்கினோம். நான் அவனின் சட்டப்பூர்வ மனைவி. அவன் ஏன் காத்திருக்க வேண்டும்? உண்மையில் நானும் இப்போது தோற்று கொண்டிருந்தேன். கணவர் இல்லாமல் இத்தனை நீண்ட பயணத்தை கடப்பது மிக கடினம். நான் அதை மிகவும் கஷ்டமாகத்தான் கடந்திருந்தேன். எனவே விகாஷ் முன்னே வந்து என்னை தன் கரங்களில் அணைத்தபோது நான் கண்களை மூடிக்கொண்டு என்னை அவனிடம் ஒப்படைத்தேன். அவன் என் உடலில் தன் உதடுகளை வைத்து தன் தாகத்தை தீர்த்தான். ஒரு கட்டத்தில் நானே முன்வந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டேன். என் இந்த செயலால் அவனுக்கு உணர்வு வந்தது. நான் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று. பிறகு அந்த இரவு முழுக்க அவன் என் மீது மழை போல பொழிந்தான். என் வறண்ட உடல் நனைந்தது. காலை வரைக்கும் அந்த இரவு எனக்கு மிக அழகான இரவாக இருந்தது. மறுநாள் சூரியன் மகிழ்ச்சியுடன் உதித்தது. நானும் விகாஷும் ஒன்றாகிவிட்டோம்.
பிறகு மெல்ல மெல்ல என் மாமியாரின் நடத்தை என்னிடம் மாறியது. ஏனென்றால் சிறிது காலத்தில் நான் கர்ப்பமாகிவிட்டேன். அவள் பாட்டியாக போகிறாள். இந்த செய்தி அவருக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவள் என் கவனிப்பில் ஈடுபட்டாள். பிறகு என் வீட்டில் மகன் பிறந்தான். விகாஷ் அவனுக்கு அபிஷேக் என்று பெயர் வைத்தான். எனக்கு முழு உரிமையும் கொடுத்தான். நான் எப்போது வேண்டுமானாலும் அபிஷேக்கை நினைக்கலாம் என்று. அவனும் தன் அண்ணனை மிகவும் நினைத்துக் கொள்வான். விகாஷ் போன்ற கணவரை பெற்றதில் நான் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் உணர்கிறேன். அவன் எனக்கு இடம் கொடுத்ததோடு என் முதல் காதலையும் மனம் திறந்து ஏற்றுக்கொண்டான். ஆனால் நான் அனைத்து பெண்களிடமும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெற்றோரை கோபப்படுத்தி ஒருபோதும் உறவு வைக்காதீர்கள். ஏனென்றால் பெற்றோரின் துக்கம் எங்கோ நமது புதிய வாழ்க்கையை பாதிக்கும். என் பெற்றோர்கள் எனக்கு தீங்கு நினைக்காவிட்டாலும் அவர்கள் கண்களில் வந்த கண்ணீரால் என் மற்றும் அபிஷேக்கின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அனைத்து பெற்றோர்களிடமும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குழந்தைகள் காதலித்தால் சாதி மதத்தை தாண்டி அவர்களின் விருப்பத்துக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போதுதான் வேறொரு சௌமியா அபிஷேக்குக்காக வீட்டின் தொடக்கத்தை தாண்ட வேண்டிய அவசியம் வராது. நண்பர்களே, இன்றைய நமது கதை சௌமியா மற்றும் விகாஷ் பெயரில். உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பெயரில் கதை எழுத வேண்டுமானால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயரை கொடுங்கள். நாங்கள் உங்கள் பெயரில் கதையும் கொண்டு வருவோம். அடுத்த சில புதிய கதையுடன் சந்திப்போம். மொழிபெயர்ப்பு முடிந்தது. முழு உணர்வையும் தக்கவைத்து தமிழில் தரப்பட்டுள்ளது.